இந்த அப்ளிகேஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு கொரோனா இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க எங்க போனாலுமே அந்த ஏரியாவுக்குள்ள யாருக்காவது கொரோனா இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேங்க, தயவு செஞ்சு இந்த ஆரோக்கிய சேது அப்படிங்கிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இது நம்ம கவர்மெண்ட், இந்தியா கவர்மெண்டோட அப்ளிகேஷனுங்க. கொரோனா தாக்கம் இந்தியாவிலையும் அதிகமா இருக்கு, உலக அளவுலையும் அதிகமா இருக்கு. இந்தியாவில் நம்ம கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த கவர்மெண்ட் அந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா நீங்க இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. சரிங்க, அந்த இன்ஸ்டால் பண்றதுனால நமக்கு கொரோனா வராதா, என்னுடைய பயன் என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுமே இது முக்கியமா இன்ஸ்டால் பண்ணிக்கணும். கொரோனாவை தடுக்கணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே கேட்கும், நம்ம கொடுத்துருவோம். அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு கொடுக்கும்னா, உங்களுக்கு கொரோனா தாக்கத்திலிருந்து நீங்க சேஃபா இருக்கிறீங்க அப்படின்னு கொடுக்கும், அல்லது கொரோனாவுக்கான அறிகுறி இருக்கு அப்படின்னு கொடுக்கும், அல்லது நீங்க கொரோனா தாக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு கொடுக்கும். நீங்க என்ன டேட்டாஸ் கொடுக்குறீங்களோ அது கேட்குற டேட்டாஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்சர் வரும். அப்படிங்கிறப்போ அதுக்கு என்னென்ன ஃபர்தரா நீங்க இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், அதுக்கு என்னென்ன சஜஷன் அப்படிங்கறதையும் கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட்ல உங்களை தனியா கேர் எடுத்து பார்ப்பாங்க. சரிங்களா, நீங்க காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க எங்கேயும் போய் அலைய வேண்டியதெல்லாம் அவங்கள கேர் எடுத்து பார்ப்பாங்க. ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க எந்த இடத்துல போனாலும் சரிங்க, உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, அவங்களுக்கு கொரோனா இருக்குதா அப்படின்னு சொல்லி இந்த அப்ளிகேஷன் மூலமாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். கவர்மெண்ட்ல இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க. இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு குடிமக்களுமே உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜிபிஎஸ்ஸையும் ப்ளூடூத்தையும் நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அவங்களும் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. அவங்க டேட்டாஸ் கவர்மெண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க மொபைலுக்கு அனுப்பிச்சிடும். இவர் இப்படி இருக்காரு, அல்லது இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, நீங்க கொஞ்சம் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் உங்களுக்கு அனுப்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்க எங்காவது போறீங்க, பக்கத்துல எங்காவது போறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மளிகை கடைக்கு போறீங்க, அந்த இடத்துக்கு போகும்போது யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னு வச்சுங்களேன், அந்த மொபைல்ல இருந்து உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். இந்த இடத்துக்கு நீங்க போகாதீங்க, லொகேஷன் சொல்லிடும். இந்த இடத்துக்கு நீங்க போகாதீங்க, இங்க பாதிக்கப்பட்டவர் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற லொகேஷன் உங்களுக்கு கொடுத்துரும். அதுதாங்க இந்த அப்ளிகேஷனோட வேலை. அதனால ஒவ்வொரு குடிமக்களுமே தயவு செஞ்சு இந்த வீடியோ பாக்குறவங்க ஒவ்வொருத்தருமே இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. கொரோனா நம்ம இந்தியாவில இருந்து விரட்டுற வரைக்கும் தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி நிறைய நண்பர்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பத்தி தெரியாது. ஆரோக்கிய சேது அப்படிங்கிற அப்ளிகேஷனை பத்தி தெரியாதுங்க. இது கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. மாநில வாரிய ஹெல்ப்லைன் நம்பரும் இருக்கு. நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷனை ஃபாலோ பண்ணுங்க. கொரோனாவை நம்ம நாட்டில இருந்து விரட்டி அடிப்போம். நம்ம நாடு, நம்ம வீடு, நம்ம மக்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றுவோம். வணக்கம் நண்பர்களே, இதே போன்ற ஒரு அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.